சர்க்கரை நோய். சர்க்கரை நோயால் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நரம்புகள் தொடர்பான பிரச்சனை இருக்குங்க. இந்த நரம்புகளை பாதுகாப்பது எப்படி? உங்களுக்கு ஒரு 5 வருடத்துக்கு மேல சுகர் இருக்குன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வரக்கூடிய நிறைய அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, சுகர் வந்து அதுக்கப்புறம் ஒரு 5, 6 வருடங்கள் ஆயிடுச்சுங்க. எனக்கு இந்த ப்ராப்ளம் இப்போ ஒரு 6 மாசமா நான் ஃபீல் பண்றேன்னு சொன்னா, நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். அது எந்தெந்த மாதிரினால நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு பதிவு தான். ஏன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கே கூட உங்க நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. ரொம்ப எளிமையாக அதை எப்படி சரி செய்யலாம், அதற்கான பெஸ்ட்டான ஒரு ஃபுட்டை நீங்க பயன்படுத்தும் பொழுது சர்க்கரை அளவு உங்களுக்கு கடகடன்னு குறைய ஆரம்பிச்சிருங்க. இதை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தலாம். இந்த 2 மூலிகையும் பொடி செய்து எடுத்து வச்சுட்டு இந்த பொடியை தண்ணீரில் கலந்து டெய்லி காலையிலையும் இரவும் உணவு எடுப்பதற்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வாங்களேன். கண்டிப்பாக ஒரு 15லேருந்து 20 நாட்களில் காலில் இருக்கக்கூடிய நம்னஸ் மதமதப்பு குறைய ஆரம்பிக்கும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சர்க்கரை நோய். சர்க்கரை நோயால் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நரம்புகள் தொடர்பான பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்லுவீங்க. நரம்புகள் அப்படின்னு சொல்லும்போது டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்கிற விஷயம். ஸோ இதில் வந்து நமக்கு நெஃப்ரான்ஸ் பாதிக்கப்படுது, சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்படுது, கண்களில் ரெட்டினோபதி ஏற்படுது. பட் இந்த நரம்புகளை பாதுகாப்பது எப்படி? உங்களுக்கு ஒரு 5 வருடத்துக்கு மேலே சுகர் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரக்கூடிய நிறைய அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, சுகர் வந்து அதுக்கப்புறம் ஒரு 5, 6 வருடங்கள் ஆயிடுச்சுங்க, எனக்கு இந்த ப்ராப்ளம் இப்போ ஒரு 6 மாசமாக நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னால் நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். அது எந்தெந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தோம்னா, கால் பாத எரிச்சல் நம்பர் 1 அப்படின்னு பார்த்தோம்னா, கால் பாதத்தில் எரிச்சல் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நடக்கும்போது எனக்கு காலில் சின்ன சின்ன ஊசியால் குத்துற மாதிரி இருக்குது, மறுத்து போகிற மாதிரி ஒரு உணர்வு தெரியுது, இதெல்லாம் சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, யூரின் அடிக்கடி போயிட்டுருக்கு. ஏன்னா பிளாடரில் இருக்கக்கூடிய நர்வ்ஸும் வீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த நரம்புகள் தளர்வு ஏற்படுறதுனால அடிக்கடி பிளாடர் வந்து டைட்டாக இல்லாமல் ரொம்ப தளர்வு ஏற்பட்டுரும். ஸோ இதனால் யூரின் ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. மைல்டாக ரொம்ப கம்மியான ஒரு ட்ரெமர், மைல்டாக ஒரு நடுக்கம் கைகளில் இருந்துக்கிட்டே இருக்குது சுகர்னால. நல்லா கவனிச்சு பாருங்கள். சுகர் வர்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஸ்டாமினா எவ்வளோ இருந்துச்சுங்க எனக்கு. இப்போது கொஞ்சம் தூரம் நான் வந்து என் ஜாபுக்கே கூட நான் நடந்து தான் போவேன். இப்போ என்னால் நடக்கவே முடியல. கொஞ்சம் தூரம் நடந்தாலும் கை காலெல்லாம் வெளத்து போகுது. முதுகு தண்டோட நேராக இருக்கவே மாட்டேங்குது. வளைஞ்சு வளைஞ்சு எனக்கு கூன் போடுற மாதிரி இருக்குது. நிறைய ஆண்கள் சொல்கிற விஷயம், எனக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு எரெக்ஷன் ப்ராப்ளமும் வந்துருச்சுங்க, எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்துருச்சு. இதனாலையும் எனக்கு நிறைய மன உளைச்சல் ஏற்படுது. அப்போது இது சுகர்னால் ஏற்படக்கூடிய நிறைய பாதிப்புகளில் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் ஒன்று. இதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு பதிவு தான். ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கே கூட உங்கள் நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. ரொம்ப எளிமையாக அதை எப்படி சரி செய்யலாம், அதற்கான பெஸ்ட்டான ஒரு ஃபுட் என்ன, இதை சாப்பிட்டீங்கன்னா நரம்புகள் வலிமையாக இருக்கும் அப்படின்னா என்ன உணவு அப்படின்றதையும் இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக நரம்புகள் வலிமையாக இருக்கணும்னா நர்வின் டானிக் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பதிவுகளையும் நான் சொல்லியிருக்கேன். இந்த நர்வின் டானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகைகளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நரம்புகள் வலிமையாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வசம்புங்க. வசம்பு அப்படின்னு சொல்லும்பொழுது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அஜீரண கோளாறு, ஓகே, இதுக்கெல்லாம் நமக்கு சிறந்த ஒரு தீர்வு வசம்பு கொடுக்குது. ஆனாலும் உங்களுக்கு சர்க்கரை நோயை விரட்டுவதற்கு வசம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். நரம்புகளை வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் வசம்பு.
அடுத்த மூலிகை சீந்தில். நம்பர் 2, இந்த சீந்தில் அப்படின்னு சொல்றது பல நோய்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். முக்கியமாக ஆண்களுக்கு ஆண் உறுப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஸோ எரெக்ஷன் ப்ராப்ளமாக இருந்தாலும், ஒரு சிலருக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சிங்க, எனக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது, ஸோ டிப் ஆஃப் தி பெண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, யூரின் போகக்கூடிய இடத்துல உங்களுக்கு அந்த எட்ஜில் எண்ட் பார்ட்டில் நமக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷனோ இல்லை ரெட்னஸ் ஏற்படும். சுகர் இருக்கிற நிறைய ஆண்களுக்கு இந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி பெண்களுக்கும் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றது, அடிக்கடி நமக்கு ப்ரைவேட் பார்ட்ஸில் ஒரு ரெட்னஸ் ஏற்படுறது, இந்த பிரச்சனைக்கும் ஒரு சிறந்த மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சீந்தில் சொல்லலாம். ஸோ இந்த வசம்பு, சீந்தில் இந்த 2 மூலிகையும் எப்படி பயன்படுத்தலாம்? சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த நரம்பு தளர்ச்சிங்க, இது எப்படி நம்ம சரி செய்யலாம்னா சிம்பிளாக இந்த 2 மூலிகையும் எடுத்துக்கோங்க. இதை பொடி செய்து எடுத்துக்கணும். ஸோ இந்த வசம்பு எப்படி நீங்கள் பயன்படுத்தணும்னா, மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாம் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதை பொடி பண்ணி எடுத்துக்கணும். சீந்தில் பொடி உங்களுக்கு கடைகள்லையே கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ 2மே நம்ம பொடியை நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டு டெய்லி காலையில் ரெகுலராக வெந்நீரில் கலந்து குடிக்கணும். இந்த வசம்பு குடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு நரம்புகள் வலிமையாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி யூரின் ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறீங்கன்னா இந்த டயர்ட்னஸ் ஏற்படுது இல்லையா, உடலில் ஏற்படக்கூடிய சோர்வு, இது நீங்குவதற்கும் வசம்பு பயன்படுது. அதே மாதிரி தான் சீந்தில், ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நல்லா குறையணும், கிடுகிடுன்னு குறையணும்னா சீந்திலில் செய்யப்பட்ட மருந்துகள், சீந்தில் அதிச்சூர்ணம் உங்களுக்கு பயன்படுது, சீந்தில் சர்க்கரை பயன்படுது. இதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது சர்க்கரை அளவு உங்களுக்கு கடகடன்னு குறைய ஆரம்பிச்சிருங்க. இதை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தலாம். இந்த 2 மூலிகையும் பொடி செய்து எடுத்து வச்சுட்டு இந்த பொடியை தண்ணீரில் கலந்து டெய்லி காலையிலையும் இரவும் உணவு எடுப்பதற்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் அளவு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வாங்களேன். கண்டிப்பாக ஒரு 15லேருந்து 20 நாட்களில் காலில் இருக்கக்கூடிய நம்னஸ், மதமதப்பு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி லோயர் லிம்ஸில், இடுப்புக்கு கீழே உங்களுக்கு ரத்த ஓட்டம் குறைவாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சூர்ணம் 2மே கலந்து, இந்த 2 மூலிகையும் கலந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்பு உங்களுக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஏன்னா சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு கால் பாதத்தில் புண்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. டயபெட்டிக் அல்சர் வந்துருச்சுன்னா க்யூர் ஆகவே ஆகாது. 1 வருடம் 2 வருடம் வரைக்கும் அதனால் அவதிப்படுறவங்க இருப்பாங்க. அதற்கான ஸ்பெஷல் மெடிசன்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதுக்குமே நீங்கள் சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் எடுத்துக்கலாம். சரிங்க, பெஸ்ட்டான ஒரு உணவுன்னு சொன்னீங்க இல்லையா, எந்த உணவு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி மதிய நேரத்தில் இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. சுகர் லெவல் உங்களுக்கு நல்லாவே குறையும். 3 வேளையும் உணவு எடுப்பது அவசியம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. ஸோ மதிய நேரத்தில் எந்த மாதிரி உணவுனா, ஏதாவது ஒரு ரெட் ரைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரெட் ரைஸ் ஆனால் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகையில் சமைத்த உணவுகள், இல்லை அப்படின்னா சிறுதானிய உணவுகள் ஏதாவது ஒன்று நம்ம சாதம் மாதிரி வடித்து எடுத்து வச்சினோம். இதில் கண்டிப்பாக 2 காய்கறிகள் கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் கண்டிப்பாக இருக்கணுங்க மதிய வேலையில். ஸோ ஒரு நாளைக்கு 400லேருந்து 500 கிராம் காய்கறிகள் சாப்பிட்றது முக்கியம். சர்க்கரை நோயாளிகள் மதிய நேரத்தில் ஒரு 300 கிராம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த காய்கறிகளோடு சேர்த்து இந்த சாதமும் நம்ம கூட்டோ பொரியலோ இல்லை சாம்பார் ரசம் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. தவறாமல் நார்ச்சத்து இருக்கக்கூடிய, அதிகமான நார்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை நீங்கள் எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சுகர் லெவல் குறையும். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா வாக்கிங். ஸோ ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்டிங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அடிக்கடி அர்ஜென்ட்டுக்கு நான் இங்கே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டேன், இந்த ஃபுட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜங்க் ஃபுட் சாப்பிட்றீங்க, இல்லை டீப் ஃப்ரை பண்ண ஐட்டம் சாப்பிட்றீங்க, இது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். முக்கியமாக கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த வசம்பு சீந்தில் பொடி 2மே சேர்த்து நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது ஒரு 2 வாரத்திலே சுகர் லெவல் குறையிறத நீங்கள் நல்லாவே பார்ப்பீங்க. இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.